வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்லா சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹைக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சோன்னா, தேங்காய் நிறைய வேண்டி திருவி வைக்க போகிறேன். நான் வீட்டு தேவைக்கும் தேங்காய் தான் பாவிக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக விற்கிற தேங்காய் பவுடர்கள், க்ரீம் அதுகள் எனக்கு அவ்வளவு பிடிக்காது. அதுகளில் சமைக்கும்போது சாப்பாடும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு விருப்பம் இல்லை. சில சாப்பாட்டுக்கு அப்பம் அதுகள் செய்கிறதுக்கு அந்த மில்க் க்ரீம் இப்போ வேண்டி பாவிக்கிறேன். முந்தி அதுகள் பாவிக்கிறது இல்லை. சாப்பாட்டுக்கு க்ரீம் அதுகள் பாவிக்கும்போது அது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. அதனால் எனக்கு ஒரிஜினல் தேங்காய் தான் விருப்பம். இப்போ 10 தேங்காய் ரெடி பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ தேங்காயை எப்படி திருவி ஃப்ரிட்ஜுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி பேக்கில் போட்டு இப்படி தான் நான் எப்போவுமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நான் அதோடு இது இளநீர் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது அப்பம் சுடும்போது பாவிக்கிறதுக்கு நல்லா இருப்பார். உள்ளி இஞ்சியும் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வைக்கிறேன். நான் அப்படி வைக்கும்போது பாவிக்கிறது ஈஸியாக இருப்பார். சில நேரத்தில் பிஸியாக இருக்கும்போது உள்ளியெல்லாம் உரித்து எடுத்து கொண்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனால் இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வைக்கிறேன். நான் இப்போ எனக்கு ஊடர்கள் வரும்போது சமைக்கிறது கஷ்டம். எல்லாத்தையும் ஒன்றொண்டாக க்ளீன் பண்ணி எடுத்து செய்கிறது கஷ்டம். இப்படி செய்து போட்டு வைக்கும்போது எனக்கு ஈஸியாக இருப்பார். இறைச்சி கறியல் சமைக்கும்போது உள்ளி இஞ்சி பேஸ்ட் எனக்கு எப்போதுமே பிடிக்கும், இல்லாமல் சமைக்க மாட்டேன். அதனால தான் இப்படி ரெடி பண்ணிட்டு வைக்கிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.